நம்ம கையில வந்து 5 விதமான பஞ்சபூதம் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல தான் இயங்குது. அதனால இந்த சக்தியை நம்ம கீழே அழுத்துறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 2 சக்தியை அழுத்தும் பொழுது அதோட வேகம் வந்து நமக்கு இந்த 3 சக்தியில தான் வேகம் இருக்கு. நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த வேகம் தூக்கி விடும் பொழுது அந்த முதிரைக்கு வந்து நல்ல பவர் வந்து இந்த சக்தியை வந்து நிறைய அழுத்துறோம். இந்த சக்தி நல்லா தூண்டி விடுறோம். அப்படி இருக்கும் பொழுது எண்ணெய்கள் வந்து நமக்கு உடனே வேலை செய்யும். இந்த முதிரையை பிடிக்கும்போது நல்லா ஞாபக சக்தியை கொடுக்கும். என்ன நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூ கூப்பிடுறதுக்கு முன்னாடி வெளியில வெயிட் பண்றீங்கன்னா அப்ப கூட நீங்க முதிரைகளை வச்சுக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். நிறைய பேர் பாத்திருக்கீங்கன்னா, நிறைய மேடைகளை பார்த்துருக்கீங்கன்னா, முக்கியமான அந்த முதிரை குடிச்சிட்டே உட்காந்துருப்பாரு. பாத்தீங்கன்னா க்ளோஸ்அப்ல போட்டோ எடுத்துக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த முதிரை குடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த முதிரை குடிச்சிட்டு நீங்க தியானம் பண்ண பிரேப்பட எண்ணெய்கள் வேகமா வேலை செஞ்சு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால முதிரைக்கு நல்ல ஒரு பவர் உண்டு. இது வந்து குபேர முதிரை. இந்த முதிரையை தான் வந்து எல்லா உலகம் அதிகமா பயன்படுத்துவாங்க. பொதுவா அந்த முதிரையை பிடிச்சிட்டா உடனே நடந்துருமா அப்படின்னா, முதிரையை பிடிக்கிறது கூட என்ன ப்ராப்பரா பிடிக்கணும். இந்த 2 விரலை எடுத்து அந்த ரேகை மேல, தனரேகைன்னு சொல்றாங்கல்ல, அந்த தனரேகை மேல டச் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி உட்காரும் பொழுது நல்லா முதுவை வந்து நிமிர்ந்து தான் உட்காரணும். கூட் போடக்கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். 2 முதிரையை நல்லா அந்த 2 விரல படுற 2 விரலை எடுத்து அந்த ரேகை மேல படுற மாதிரி வச்சுட்டு 3 விரலை இப்படி பிடிச்சி 2 கையில வச்சு நல்லா மனதை ஒருநிலைப்படுத்தி நிமிர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அந்த மந்திரங்களை சொல்லுங்க. குபேர மந்திரம், முக்கியமான மந்திரம் சொல்ல போறோம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட அருள். ஸ்ரீனாவே தெரியும் மகாலட்சுமி அருள். ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமி அருள். ஓம் ஸ்ரீம். க்ரீம்னா தெய்வத்தோட அருள், எல்லா தெய்வங்களோட அருள். க்ளீம்னா நெகட்டிவ் வேணா விஷயங்களை. எப்பயுமே பிளாஸ்டிக் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கும். ஹோமம் பண்ணும்போது கூட எதுக்கு ஹோமத்துல வந்து நெல்பொறி போடுறாங்கன்னா பூதகணங்களுக்கு சாந்திப்படுத்துற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. எப்பயுமே ஒரு பூஜை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, பூஜனிக்காய் சுத்துறாங்க, இந்த வாசல தேங்காய் உடைக்கிறாங்க. எப்பயுமே நல்ல சக்தி வரும்போது தீய சக்தி கூட வரும். அது நல்ல எண்ணங்கள் வரும்போது கெட்ட எண்ணங்கள் வரும். நல்ல தெய்வங்கள் வரும்போது பிற கெடுதலான விஷயங்கள் வரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் க்ளீம். அதான் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக. லக்ஷ்மி குபேரனே நமக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அர்த்தம். அந்த மந்திரத்தை 33 முறை இங்க சொல்லி காயின்ல போட்டுட்டே வருவாங்க. நீங்க முதிரையை குடிச்சிட்டு நல்லா வாய் விட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே வரணும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மிராய நமக. 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 ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி